வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 தவமுறை அகவல் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். ஆக்கினை சக்கரம் பற்றி குரு அவர்கள் கூறும் இப்பாடலை நாம் சிந்திக்கலாம். அன்னவர் உணர்த்திய ஆக்கினை சக்கர, அன்னவர் உணர்த்திய ஆக்கினை சக்கர அசைவில் சுழலில் அறிவை பொறுத்த, அசைவில் சுழலில் அறிவை பொறுத்த என் அறிவு ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது, என் அறிவு ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது. என் நிலை மறந்து நான் இனி எச்செயலையும், என் நிலை மறந்து நான் எச்செயலையும் இனி எங்கும் எப்போதும் இயற்றாதிருக்கவும், எங்கும் எப்போதும் இயற்றாதிருக்கவும் முன் நிகழ் பின் எனும் முக்காலத்தையும், முன் நிகழ் பின் எனும் முக்காலத்தையும் முறையாய் இணைத்து நினைக்கவும் பேசவும், முறையாய் இணைத்து நினைக்கவும் பேசவும் செய்யவும் ஏற்ற திறன் வளர்க்கின்றேன், வளர்கிறது, வளர்கின்றது. உய்ய நல் அறிவின், உய்ய நல் அறிவின் ஒளி மிகுகின்றது, ஒளி மிகுகின்றது. வாழ்க வளமுடன். அன்னவர் உணர்த்திய, குருவால் மகாசக்தி குண்டலினியை எழுச்சி பெறச் செய்து ஆக்ஞா சக்கரத்தில் உணர்வை எழுப்பிய போது அந்த உணர்வு அசைவில் சுழலில், ஒரு அசைவு, ஒரு உணர்வு அந்த சூழலில் புருவ மையத்தில் ஏற்படும் போது அறிவை பொறுத்த, அறிவார்த்தமாக அந்த உணர்வை கவனித்த போது அறிவு ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது. அவ்வறிவு ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது. ஆக்கினையில் ஓர்மை, அதைத் தொடர்ந்து கவனிக்க கவனிக்க உடல் செல்களில் சீர்மை, இன்னும் கவனிக்க அறிவு செல்களில் கூர்மை, இன்னும் கவனிக்க தவம் எடுத்துக்கொண்ட அவரே நேர்மை என்பதாக மாறும்போது விளைவறிந்த விழிப்பு நிலைக்கு செல்கிறார். அறிவு ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது என்று கூறுகிறார். என் நிலை மறந்து, என் நிலை மறந்து நான் இனி எச்செயலையும், நான் இனி எச்செயலையும் எங்கும் எப்போதும் இயற்றாதிருக்கவும், இனி நான் செய்யும் செயல்கள் அத்தனையும் நான் என்ற செயல்கள் அல்ல. அறிவார்த்தமாக ஓர்மை நிலையில், சீர்மை நிலையில், கூர்மை நிலையில், நேர்மை நிலையில் எனக்கு அமைந்து இறையாற்றிலே இனி எச்செயலையும் எங்கும் எப்போதும்
இயற்றாது இருக்கவும் நான் இயற்றுவதாக அது இல்லாமல் இறையாற்றலின் செயலாக மலர்த்தவும் முன் நிகழ் பின் முற்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எனும் முக்காலத்தை கணித்து விளைவை கரித்து கொண்டு விளைவறிந்த விழிப்பு நிலையில் முறையாய் இணைத்து அறிவார்த்தமாக விவேகமாக எது ஒன்றையும் முறையாய் இணைத்து நினைக்கவும் பேசவும் எண்ணத்தில் எண்ணவும் சொல்லாக மலர்த்தவும் செயல்களாக செய்யவும் ஏற்ற திறன் வளர்கின்றது. எனக்கு ஆக்கினை தொடர்ந்து செய்ய செய்ய ஏற்ற திறன் என்ன திறன் என்று சொன்னால் முக்கால அந்த திரிகால ஞானமாக என் அறிவு மலர்ந்து விவேகமாக அறிவார்த்தமாக அனைத்தையும் செயல்பாடு செய்ய அந்த அறிவு திறன் வளர்வதாக ஆக்கினை இருந்து கொண்டிருக்கிறது, வளர்கின்றது. உய்ய நல் அறிவின் உய்ய இந்த பிறவி இறை நோக்கி பயணித்து முற்று பெற முழுமை பெற முக்தி பெற பூரணத்தை உணர்ந்து அந்த ஆதிக்கு சமமாக தன்னை உயர்த்தி கொள்ள ஒளி மிகுகின்றது, ஒளி மிகுகின்றது. ஒளி இருந்ததுதான் இப்பொழுது தவத்துக்கு பின் அந்த ஒளி மிகச்சிறப்பாக மிக அற்புதமாக வாழ்விலே வெற்றி மகிழ்ச்சி மன அமைதி தருவதாக தன்னை மாற்றுவதாக அந்த ஆக்கினை சக்கரம் எனக்கு இருந்தது. இவ்வாறு அனைவருக்கும் இருக்கும், இதை பின்பற்றுங்கள். ஆக்கினையில் இவ்வாறு தான் இந்த மாற்றம் ஏற்படும் என்பதை குரு அவர்கள் கூறும் இந்த சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். கவிதந்த குருவுக்கும் என்னுள் இவ்விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க.